ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது மாதிரி பொரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் பொரி எடுத்துக்கிறேங்க. ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுக்கிறேங்க. அதில் போட்டுலாம் ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னா பொரியெல்லாம் வந்து தண்ணியில் வந்து ஊறி அழுக்கெல்லாம் போயிருங்க. நம்ம இது கையில் புழிஞ்சிட்டோம்னா தண்ணியில வந்துருங்க. எல்லா பொரியுமே புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாங்க. பொரியல் எப்பவுமே தண்ணி ஊற்றி அலாசினீங்கன்னா இவ்வளோ அழுக்கு இருக்குங்க. பாருங்க இது மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து நம்ம வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கலாம். ஒரு கடாயை அழுப்பு வச்சுக்கலாங்க. அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சிச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு வச்சுங்க. உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து பொரிஞ்சிச்சுங்க. அடுத்து வந்து வெங்காயம் போட்டுடலாம். அதையும் 2 பச்சை மிளகாய் கட்டி வச்சுக்கணுங்க. அதையும் போட்டுடலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பொரி வந்து தனியாக அலாசணும் இல்லைங்களா, அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து பொரி போட்டுடலாம். பொரி போட்டு நான் பரட்டி விடலாங்க. இது மாதிரி தாளிச்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எங்கள் மாமியார் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். பொரியெல்லாம் வாங்கினா மிச்சமாயிடும் இல்லைங்களா, அது நவுத்து போயிடும். அதை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி தாளிச்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாங்க. பொரி வந்து நான் சூடாகட்டுங்க. பாருங்க, ஒரு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் தட்டு போட்டு. நல்லா சூடாயிடுச்சுங்க பொரி. இதுலேயே வந்து நம்ம இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி பொடி போட்டிங்கன்னா. அதுக்குள்ளேயே மல்லித்தலையும் போட்டுக்காங்க. போட்டு ஒரு நிமிஷம் கட்டி விடுங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேஸ்டான பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க டேஸ்டான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.